எதிரி படத்துல வர்ற வடிவேலண்ணனுக்கும் ஐயா எடப்பாடியாருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சின்ன வித்தியாசம் தான். அந்த படத்துல வடிவேலு அண்ணே ஒரே இடத்துல கூடாரத்தை போட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருப்பாப்புல. கரிகாலன் மேஜிக் ஷோன்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருப்பாப்புல. இங்க ஐயா ஊர் ஊரா போய் ஒரு மேஜிக் ஷோவை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். உதயநிதி அண்ணே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாப்புல. அப்படியே அங்கே பார்த்துட்டு ஐயாவை அதே ஆங்கில திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வெளியில போகும்போதே இவங்க அலறிக்கிட்டு இருக்காங்க. வெளியில ஆம்புலன்ஸ் போகும்போது. ஆனா அதே ஆம்புலன்ஸ்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களை உள்ள தூக்கி போட்டு போவாங்க. அதுலயும் உங்களை நேரடி ஐசியூல தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஆச்சி அட்மிட் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கலங்குமா கலங்காதா? ஐயா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருப்பாப்புல. கண்ணுக்கு முன்னாடி அப்படியே காட்சிகளை காட்டுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதையும் எதிர்த்து பேசாமலும் ஐயாவால இருக்க முடியல. ஏன்னா ஐயாவை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசியலுக்கு வந்த பையெல்லாம் என்னைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாயா, அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை வெளியில வருமா வராதா? ஆனா உதயநிதி அரணை சும்மா சொல்லக்கூடாது. ஒரே இத்தனை நாள் ஐயா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு அங்கே சின்ன சலம்பல் வச்சா அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இங்க ஆம்புலன்ஸ் மாதிரி அலற ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா உதயநிதி அண்ணனுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாப்புல. அவர் கொடுத்த பதிலடி அது ஒரு பதட்டம் தான், அது வேற எதுவும் கிடையாது. ஆனா அந்த பதட்டமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா? நிறைய வார்த்தை அம்மா ஸ்டைல்லையே செய்வீர்களா அப்படின்ற மாதிரி அதை வேற ஒரு டோன்ல பழனிசாமி ஐயா கேட்டாரு. அந்த டோனை நாம இப்ப பிரிச்சு பதம் பார்ப்போமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தரி கோபி ஐயா அந்த ஒரு கூட்டத்துல பேசினாப்புல. அது உண்மையில பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன்னா, அந்த இம்சை அரசை 23ஆம் புலிகேசியில போருக்கு போறதுக்கு முன்னாடி வடிவேலன்னு வெற்றிவேல் அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கவங்க கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. கத்துங்கடா வீரவேல் என்று அப்படின்னோடனே அதுக்கப்புறம் கத்துவாங்க வீரவேல் அப்படின்ட்டு. அதே மாதிரியாத்தான் ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஐயா என்ன சொன்னார்னா, உதயநிதி பார்த்து நீங்களாம் உழைச்சா வந்திய, நேரடியா உங்களுக்கு அந்த அந்த கிரெடிட் கிடைச்சது, அரசியலுக்கு உள்ள உட்கார்ந்துட்டிய. உங்களை மாதிரியெல்லாம் நாங்க கிடையாது, உழைச்சு வந்திருக்கோம். எப்படி ஐயா பழனிசாமி சொல்றாரு, உழைச்சு முன்னுக்கு வந்திருக்க. உழைச்சு வந்தீங்களா இல்ல தரையில முளைச்சு வந்தீங்களா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுங்கய்யா. அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல இதே வார்த்தைய இப்ப அங்கனுக்குள்ள சொல்ற அதிமுகவை பத்தி என்ன நினைக்கிற நீ? பின்னாடி திரும்பி பாரு, அதிமுகவோட பலம் என்ன? உங்க தாத்தாவே நினைச்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாம போயிருச்சு. அந்த அளவுக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே வார்த்தைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய் ஐயா சொல்லி இருந்தாருன்னா உண்மையிலேயே ஐயாவை பத்தி பயங்கரமா நினைச்சிருப்பாங்க. சரி, ஈரோடு இடைத்தேர்தல் அதுலயாவது போய் உட்கார்ந்துருந்தா அங்கேயாச்சும் ஐயாவை பத்தி கொஞ்சம் வீராவேசமா நினைச்சு எல்லாருக்கும் மனசுக்குள்ள வருத்தம். என்னடா இது, எங்கேயுமே போட்டி இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, பாயிண்ட் வரட்டும் அந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் நான் இறங்கி விளையாடுவேன். இத இவர் நம்ம தாவேக தலைவர் இருக்காப்புல, அவர் சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு இந்த தேர்தல்லாம் வேண்டாம், நான் இங்கேருந்து என்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறேன். ஆனா நீங்க அதை சொல்லலாமா? எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான அரசியல், இறங்கி போட்டு அடிச்சது தோத்தாலும் பாரு, தோத்துட்டு அதுக்கப்புறம் அதை எங்கிட்டா சமாளிச்சுக்கலாம். அதை சமாளிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா போட்டியே போடாம வெளியில வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் வெளிநடப்பு பண்ற எலெக்ஷன் சொல்றதுல உங்க அரசு அவங்க இறங்கி அடிச்சாங்கல்ல, எல்லா இடத்துலையும் இறங்கி அடிச்சாங்க. நீங்க அதை பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி அந்த உழைப்பு, எனக்கு அதுல உண்மையிலே எந்த அளவுக்கு ஐயா பயிற்சி எடுத்திருப்பாரு, மெனக்கட்டிருப்பாரு. ஏன்னா அந்த கேப்புக்குள்ள போறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அவன் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வலி வேதனை, அந்த வேர்வை சிந்தி ஐயா அங்க உழைச்சு வந்தது. அதுல அடிக்கடி இன்னொரு விஷயம் வேற சொல்லிப்பாப்புல, அதிமுகவில் மட்டும்தான்
சாதாரண ஒரு தொண்டை மேலே வந்து என்னைய மாதிரி இப்போ ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்க முடியும்? திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிட்டாங்க. உங்கள் பக்கத்தில் இருந்தவர் கேட்டு பார்த்துருக்கணும். நேராக அப்படியே ஐயா ஓபிஎஸ் கிட்ட போங்க, இந்த பக்கம் டிடிவி அண்ணங்கிட்ட போங்க, சசிகலா அம்மாட்ட போங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க ஐயாவை பற்றி அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படியே வாரி அணைச்சிப்பாங்கன்னு சொல்ல வந்து. அந்த அளவுக்கு ஐயாவோட அவங்கெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா என்ன? அதாவது அந்த தெய்வத்தை தூர நின்று கும்பிட்ட காலம் போய் தூரு வாரின காலம்லாம் இருக்கு கொடநாட்டில். நம்ம பேசுகிறோம் உழைப்பு, அந்த உழைப்பு கொடநாட்டில் போட்ட அந்த கொடநாட்டில் உழைக்காத உழைப்பா என்ன? அதனால தானே இன்னைய வரைக்கும் வண்டியை கொடசாயாமல் கொண்டு போயிட்டு இருக்கோம். அத்தனை பேர் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வாங்கி இவர் சொருகிட்டாப்புல ஏதாச்சும் ஒன்றுனா எடுத்து, இல்லை எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை உழைக்கிறது நல்லா உழைச்சிருக்கீங்க சார், அந்த உழைப்புக்கான அந்த ஊதியம் தான் உங்களுக்கு இப்போ ஓஹோன்னு இருக்கு. அப்புறம் அந்த விசுவாசம், அதிமுகவில் இருக்கவங்களாம் விசுவாசமானவங்க, உண்மைதான் ஒத்துக்கிறோம். அந்த விசுவாசத்தினால தான் இத்தனை நாளைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? நான் கேட்க மாட்டேன், மறுபடியும் அதே குரூப் வந்து கேட்கும். நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நைட்டெல்லாம் ஐயா பழனிசாமி தூங்க முடியாமல் கிடக்கிறாருன்னு நினைக்கிறேன். சுற்றி நின்றுக்குவாங்க. விசுவாசத்தை பற்றியெல்லாம் நீ பேசுறியா? எப்படி பேசிவிட்டு நீ எல்லாம் நிம்மதியாக படுத்து தூங்குற? உன்னால் மட்டும்தான் இப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அந்த மூஞ்சி, அதனால தான் அமைஞ்சு போச்சு. கேட்பாங்களாம் மாட்டாங்கள, விசுவாசத்தை பற்றிலாம் நம்ம பேசலாமா? உட்கார வச்சவங்கள கொண்டு போய் உள்ள வச்ச விசுவாசம், அப்பேற்பட்ட விசுவாசம் உங்களோடது. நம்பி கூட இருந்தவரை பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் தம்பி தானே. உண்மையிலே எனக்கு அவரெல்லாம் நினச்ச தேனிக்காரெல்லாம் நினச்சா பாவமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் கோபம் வந்தாலும் பாவமாக இருக்குது. இந்த இதில் வடிவேல் என்ன சொல்லுவாப்புல, வளர்ற பிள்ளையாச்சேன்னு சொல்லி பீஸெல்லாம் ஓட்ட தள்ளிட்டு குஸ்காவை மட்டும் நான் தின்னேன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஓரமாக உட்கார்ந்துருந்தாப்புலையே. கடைசியில் அவரை நம்ம எப்படி அடித்து வெளியில் துரத்தணும்? அந்த விசுவாசம்லாம் எங்கே போச்சோ தெரியலையே. ஏன் கட்சியை காப்பாற்றணும், கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த கட்சிக்கு ஆச்சு நம்ம கொஞ்ச நாள் விசுவாசமாக இருந்திருக்கலாம் இல்லையா? அம்மா என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தவங்க, நான் செஞ்ச தப்பு இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன், செத்தாலும் செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களாம் அதை செய்ய மாட்டாங்க நம்புனாங்களே. அந்த விசுவாசத்துக்கு ஒரு மரியாதை அதுவும் கிடையாது. எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், நான் மட்டும்தான் இருக்கணும். அவருக்கு அவர் விசுவாசமா இருக்காப்புல, அந்த விசுவாசத்தை சொல்லியிருப்பாப்புல அப்படின்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஐயா நிறைய விஷயங்கள் அப்படியே அள்ளி அடுக்கி வச்சுக்கிட்டு போனாப்புல. எங்க பலம் தெரியுமா, நாங்கள் யாருன்னு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, மக்களுக்கு நல்லது, மக்கள் அதாவது இப்போ நல்லது பண்ணுறாங்க இல்லையா, அதை வச்சுத்தான் வந்து தீர்மானிப்பாங்க வேணுமா வேண்டாமான்றது. ஏற்கனவே தீர்மானிச்சு தானே உங்களை வேண்டாம்னு சொல்லி வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. இல்லை அதுதானே அதுக்கு காரணம். இல்லைன்னா நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் இந்நேரத்துக்கு எங்கேயோ அசைக்க முடியாத ஒரு ஆணி வேறாட்டம் அப்படியே பிடிச்சி நின்றுக்கணுமே, ஆழம் வர மாட்டான். ஏன் எதுக்காக அசால்ட்டா தூக்கி வெளியில் அடிச்சு விட்டாங்க உங்களை? நம்ம பண்ண வேலைகள் அப்படி. இப்போ 2026 எலெக்ஷன் வருது, ஒரு பேச்சு கேட்குறேன். ஒருவேளை இந்த எலெக்ஷன்லையும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு, இருக்கிறதே காப்பாற்றிக்க முடியாமல் போச்சுன்னு வைங்கள ஒரு பேச்சுக்கு. அப்போ என்ன பண்ணுவிய? என் மேலே மக்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, நான் இனிமேல் அரசியலில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, விட்டுட்டு போயிடுவீங்களா? தெரியலை சார். அப்படி விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் இல்லை, அதெல்லாம் வந்து இருக்கணும், அப்படிலாம் இருந்தால் தானே நல்லா இருக்கு. இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அது உங்களோட விருப்பம். நான் இருக்க கட்டியா 60-30 ஆனாலும் நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துருக்கு. ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை, மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை விடுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அன்வர் ராஜான்னு இருந்த ஒரே ஒரு பலமான ஆள், அதையும் விட்டாச்சு. இந்த பக்கம் இங்கே புதுக்கோட்டை பக்கம் போனால் புதுக்கோட்டை ராசா, அவன் ரொம்ப நாள் அங்கே இருந்தாப்புல. இதுக்கு மேலே இதை நம்பி இருந்தோம்னா அது நம்ம முட்டா பையன் சொல்லி நம்மளே வந்து இதாகிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விலகி போயிட்டாப்புல. இந்த பக்கம் இப்போ செங்கோட்டை என்னென்ன எவ்வளவு தூரம் உங்களால் ஒரு கூட்டணியாக பிரிஞ்சு ஓடிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சு எல்லா கூட்டணியும். அந்த அளவுக்கு ஐயாவுடைய
பெருமைகள் அருமை பெருமைகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த கை நடுக்கத்தை பற்றி சொன்னார் ஐயா எடப்பாடியார். கை நடுக்கம் எதுக்காக போறாரு? உங்களால் வேற எதை வச்சுமே உங்களால் அட்டாக் பண்ண முடியாதுல்ல சார். அடுத்தவனை பழிச்சு இந்த மாதிரி பழிச்சு பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடைசியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிறவங்களே பார்த்துக்கங்க. ஆனால் நீங்கள் பேசலாம் அந்த ரகசியத்தை நான் சொல்லவா? அசிங்கமாகி போயிடும். என்ன அசிங்கமாகி போயிடும் புரியலையே. நீங்கள் பண்ணாத அது கூவத்தூரில் நீங்கள் கூட்டு வச்சு பண்ண அசிங்கத்தை விடவா அதெல்லாம் அசிங்கமாயிட போகுது. அதெல்லாம் நேச்சுரல் சார். நீங்கள் செஞ்சதெல்லாம் என்னன்னு தெரியும்ல. அதுக்கு பேரே வேற. அப்படி பண்ணி தான் அந்த போஸ்ட்டுக்கே நீங்கள் வந்திருக்கீங்க. ஏலத்தில் எடுத்த அது ஒரு ஏலச்சீட்டு. 4 வருஷத்துக்கு நீங்கள் குத்தகைக்கு எடுத்திருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களால் பக்கத்திலே வர முடியலை. ஐயா இன்னும் நிறைய எடுத்து பேச ஒன்றும் இல்லை. ஊழல் கட்சின்றார். இந்த ஊழல் கட்சின்னு சொல்ல வாரிசு அரசியல் கரெக்ட். அதுக்கப்புறம் ஊழல் கட்சி வாரிசு அரசியலை பற்றி பேசுறீங்கல்ல. இந்த இப்போ ஒருத்தர் இங்கே இவர் ஐயா கவுடா பேரன் செயலில் உட்காந்துருக்காப்புல. என் கையில் பூஞ்சையெல்லாம் வளர்ந்துருச்சு, என்னை கொண்டுடுங்க. அவர் யார்? இல்லை அதை பற்றி என்னைக்காவது நம்ம பேசியிருக்கோமோ? அது கூட வேண்டாம் சார். ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் இது வரைக்கும் ஒரே கேள்வி கேட்குறாங்க. ஜெய்ஷா, அந்த ஜெய்ஷா யார்? அவர் கிரிக்கெட் பிளேயரா, பவுலரா, ஃபீல்டரா, பேட்ஸ்மேனா, விக்கெட் கீப்பரா? ஐயா அதுவும் வேண்டாம். இதில் சிட்டிங்லையாவது சும்மா பெஞ்சில் உட்காந்துருக்காப்புலையா சப்ஸ்டியூட்டா? எப்படி எந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு திறமையின் அடிப்படையில் அவரை தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு ஒரு கேள்வி கேளுங்களே பார்ப்போம். ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு ஏங்க நாங்கள் ரொம்ப தைரியமான ஆள், எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நேராக முகத்துக்கு நேராக கேட்போம், முடிஞ்சால் எங்ககிட்ட மோதி பாருன்றீங்கல்ல. எங்கே இப்போ அமித்ஷா ஐயா பார்த்து கேளுங்க. நான் ஒருத்தரை வேண்டான்னு சொல்லி விளக்கி விட்றேன், என் பேச்சை கேட்காம என்கிட்டே எனக்கே கடு விதிக்கிறாப்புல. அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை வேண்டியது கிடக்கு? கூட்டணி தர்மம் இதில் மட்டும் இல்லையா அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு கேளுங்க பாப்பா. நான் உங்கள் கூட்டணியை முறிக்கிறேன்ப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு வேண்டாத ஆளுகளையெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறிய, அவங்க கூட உட்காந்து நல்லா சிரித்து ஜாலியாக பேசுறியா, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இங்கே கேளுங்க, நல்லா சொல்லுவோம். ஆனால் அது கூட வேண்டாம். இந்த இப்போ சொன்னாப்புல நாங்கள் வாயை திறந்தா அசிங்கமாயிடும். நீங்கள் திறக்காமலே அசிங்கமான இடம் ஒன்று இருக்குது. இந்த என்டிஏ அலையன்ஸ்ன்னு சொல்லி இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட சொன்னாப்புல நாங்கள் பாரதிய ஜனதா தான் கூட்டணி ஆட்சி அமைக்கும், வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தீங்களே. அன்னைக்கு அவ்வளோ பேர் கேட்டாங்களே உங்களை. என்னங்க உங்களை மேடையில் வச்சுக்கிட்டே அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல, அவர் பேசுனது உங்களுக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறீங்களா? இல்லை பேசுனா வேற ஏதாவது செஞ்சு விட்டுறேன்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சாங்களா? கேட்டாங்களே. அன்னைக்கெல்லாம் இந்த வாயை திறக்கவே இல்லை. இதை பார்த்து தெரியலை இதெல்லாம் நடக்குது. 2026க்கு அப்புறம் ஐயா பழனிசாமியோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரகாசமாக இருக்குமா, இல்லை பொட்டுன்னு எல்லாம் உடஞ்சி ஒன்றும் தெரியாமல் இருட்டில் உட்காந்து தடவிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ சேர்த்துக்கிட்டா தான் உண்டு. அதாவது ஒரு இவ்வளவு பேசினாலும் இவ்வளவு தூரம் ஐயா மேலே நமக்கு வருத்தங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு யோசனை, 2026க்கு அப்புறம் இதுக்கப்புறமும் உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு, இருக்கிறத காப்பாற்றிக்க முடியாமல் போச்சுன்னா ஒரு ரூபாய் கூட இருக்க மாட்டாங்க. கைப்புள்ள மாதிரி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே எவனையும் காணும், தனியாக சிக்க விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். 2026க்கு அப்புறம் ஐயாவோட நிலைமை எந்த அளவுக்கு அந்த ஐயா அந்த அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா, இல்லை பீஸை பிடுங்கிடுவாங்களான்றத அது நடக்கும்போது தான் தெரியும். இன்னும் ஒரு 8 மாதம் தான் பார்த்துருவோம். நன்றி.